நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். ரிஷப ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் வக்ரகதியான சனி பகவான், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறார். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த வாரம் மற்றும் 4ஆம் இடத்துலேயே இருக்கிறவர். அதனால் திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆட்சி பலத்திற்கு அடுத்ததாக சொல்லக்கூடியது திக்பலம். அதனால் ஆட்சி பலம் பொருந்தியதாக எடுத்துக்கொள்ளணும். ராசிநாதனே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். நம் மனசில் தெளிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே குருமங்கள யோகம் இருக்கிறது, குருவும் செவ்வாயும் இருக்கிறதுனால குருமங்கள யோகம் அமைகிறது பெரிய ஏற்றம். புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு, அதாவது கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பால் துறையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். துணி சம்பந்தப்பட்ட கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. எழுத்தாளர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம். முயற்சிகள் மூலியமாக நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகளும் பணவரவிற்கு பஞ்சமில்லாத காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். சூரிய பகவான் 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தாலேயாக உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிறு சிறு தொந்தரவுகளை கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய காலகமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு. திருமண காலகட்டத்தில் அதாவது இளைஞர்களுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். இதன் மூலியமாக செய்யக்கூடிய தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அது நிச்சயமாக களையப்பட்டு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதன் மூலியமாக எல்லாவித ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம், லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம், அதாவது 19/8/2024 25/8/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 19ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார். புதன், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையே அவர் பார்க்கறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் நல்ல வெற்றியை கொடுக்கும். இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். அதாவது சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், புணர்ப்பு யோகம் அமையிறது. சிறு சிறு தடங்கள் வரும் முயற்சிக்கு, இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிற ராகுவோட சம்பந்தம், 11ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால இளைய சகோதரர் கூட சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகளில் சிறிய செட்பேக் இருக்கும், முயற்சிகளில் தடைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது 21ஆம் தேதி ராத்திரி 11:30 மணியிலிருந்து 24ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக 11ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 12ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல போகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்துவார். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல போகிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரியாக பண்ணும்போது ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம், தந்தை தாயின் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு பாதாம், முந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள், அதாவது
இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.